அவருடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் நம்முடைய செவிகளை திறக்க வேண்டும். The Lord should open our ears so that we might hear His அவருடைய voice. வசனமானது நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆகாரமாய் மாற வேண்டும். And His word should become a food to our soul. இந்த கர்த்தர் நமக்கு தருகிற வசனம் நமக்கு நித்திய ஜீவனாய் மாறி. And this word the Lord gives us, it should become as eternal life. பாவத்தை எதிர்க்கக்கூடியதான சக்தியாய் மாற வேண்டும். It should become a power where we can resist sin. நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமக்கக்கூடியதான பலனாய் மாற வேண்டும். It also should become a strength so that we might bear our cross that we have been given. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read from the book of Judges chapter 2 verse 5. அவ்விடத்துக்கு போகிம் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். And they called the name of that place Bochim, and they sacrificed there unto the Lord. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் நமக்கு தந்திருக்கிறதான சந்தோஷத்தின் மூலமாக, விடுதலையின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்கிறோம். We can understand the love of God by the deliverance and the joy and the gladness that He has given in us in our life. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும் போது, when our prayers are being answered, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் போது, when our needs are met, தேவன் இவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம். we can understand how much God loves us. ஆனால் however, அதை விட more than நம்முடைய that, வேதனையான சந்தர்ப்பங்களில் தேவன் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். we should understand the love of God in our most painful state. நாம் சில வேதனைகளின் பாதைகளில் செல்ல வேண்டும். We have to go in the paths of pain. இது தவிர்க்க முடியாத ஒரு காரியம். This is something that we cannot avoid. ஆனால் அந்த வேதனையில் தேவனுடைய அன்பு மறைந்திருக்கிறது. However, in that pain there is the love of God hidden in it. அது இப்பொழுது நமக்கு புரியாது, பரலோகத்துக்கு போன பிறகுதான் நமக்கு புரியும். We cannot understand it now, but when we get to heaven we can understand ஆனால் it. இப்பொழுது இதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். But however, all those who can understand even now, they are most blessed. அப்படிப்பட்டவர்கள் வேதனையிலும் கர்த்தரை துதிப்பார்கள். And such people, even amidst their pain, they will praise the Lord. பைபிள்ல ஒரு வசனம் ஒன்று, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32 33 வசனங்களில், when we there's a verse in the scripture, Lamentation chapter 3 verse 32 and 33. அவர் மனப்பூர்வமாக நம்மை உபத்திரவப்படுத்த மாட்டார். And He will not persecute us willingly. வாசியுங்கள். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. 32 33. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிற அவர்தான், ஆனால் மனப்பூர்வமாய் அல்ல. It is He who afflicts us, but He will not do it willingly. அவருக்கு சில காரியங்கள் பிடிக்காது, ஆனால் நாம் வளர வேண்டும் என்றால் அதை செய்துதான் ஆக வேண்டும். Because some things He doesn't like in our life, but however to correct us, He is forced to do something in us. ஏர்போர்ட்டுக்கு போனால் அங்கே சிலர் வெளிநாட்டுக்கு போவார்கள். வெளிநாட்டுக்கு போகிற நேரத்தில் பெற்றோர் அழுவார்கள். அழுகிறதுனால போகாத என்று சொல்லி கூப்பிட மாட்டார்கள். அனுப்ப வேண்டும், ஆனால் அழவும் வேண்டும். என்ன செய்வது? If we get to airport, people who are about to travel abroad, they will be inside, but the parents, they will be outside. And because if they go abroad, it will be a very sorrowful thing, and they will cry. And because they cry, it is not that they should not go, they have to go. ஆகையால் அவர்கள் போய் எத்தனையோ வருடங்கள் கழித்து தான் வரப்போகிறார்கள். And after they travel abroad, they are going to return back after so many years. போகிறவர்களும் அழுவார்கள், அனுப்புகிறவர்களும் அழுவார்கள். Even people who travel and people who are left here also, they will cry. இதுபோல ஆண்டவர் சில வேதனையான பாதைகள் நம்மை அனுப்பும்போது நாம் அழுவோம், அவரும் அழுது கொண்டிருப்பார். So also when God leads us in some paths of pain, we also will cry, and also God also will cry along with us. ஏசாயா 63ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய எல்லா வேதனைகளிலும் அவரும் வேதனைப்படுகிறார். In Isaiah chapter 63 we read, in all our pains and all our griefs, He also is grieved, and He also feels a pain. எத்தனாவது வசனம்? 63 15 9
63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்படும் போது அவர் நெருக்கப்பட்டார். நாம் நெருக்கப்படும் போது அவரும் நெருக்கப்படுகிறார். When the children of Israel afflicted, God also is afflicted. Even so, in our affliction, He is also afflicted. மார்த்தாள் மரியாள் அழுத போது இயேசுவும் அழுதார். When Mary and Martha cried, Jesus also cried. அதுபோல நாம் துன்பப்படும் போது, நாம் கண்ணீர் வடிக்கும் போது, துக்கப்படும் போது அவரும் அதில் சேர்ந்து கொள்கிறார். அவர் பரம தகப்பன். So we also, when we are having pain and sorrow, we are grieved. He is also grieved because He is our heavenly Father. அப்படி ஒரு அழுகை வராவிட்டால் நாம் வளர மாட்டோம். If we do not have such a cry, we will not grow in our spiritual life. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சில நேரத்தில் நம்மை சிட்சிக்கிறார். ஏன்? அவருடைய பரிசுத்தத்தின் பங்காளிகளாய் மாறும்படியாக. In the scripture it is said sometimes He chastises us. Why? Because we have to become partakers in His holiness. சில நேரத்தில் புத்தி இழந்து, தெளிந்த புத்தி இழந்து, நஷ்டப்பட்டு நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் விடுகிறோம். ஆகையால் நம்மை தட்டும்படியா, தெளிந்த புத்தியை தரும்படியா, கெட்ட குமாரனை போல ஒரு உபத்திரம் வந்தால் தான் புத்தி தெளிந்து, ஐயோ என் தகப்பன் வீட்டை விட்டு விட்டனே, தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டனே என்று உணர்வுகள் வரும். அதனால் வேதனை அவசியம். So sometimes if we lose our sober mind and because of that foolishness we go away from God, so God has to give some affliction so that He might bring us back to Him, and so that we might get a sober mind, just as the prodigal son, after he went to all parts of affliction, he got this clear mind and returned back to his father. தேவனால் உயர்த்தப்பட்ட எல்லா மனுஷர்களும் சோதிக்கப்பட்டார்கள், சோதிக்கப்படுவார்கள். And all those people of God who have been exalted, they went to the paths of suffering and they had to go and they went there. அந்த சோதனை தான் அவருடைய டெஸ்ட். அந்த சோதனையில் பாஸ் ஆனால் தான் உயர்வு வரும். That trial is their test. Only if they get a pass mark in that, they will get a promotion. அந்த சோதனையில் பாஸ் ஆகாவிட்டால், தேவன் நம்மை விரும்புகிற விதத்தில் அதை சந்திக்க பழகாவிட்டால், தேவன் விரும்புகிற ஜெயம் வராவிட்டால் உயர்வு வராது. And if we do not pass in the test, and if we do not get the victory that God desired, and if we do not go into that path as God desired, we will not get any promotion. ஆகையால் சில காரியங்கள், சில நன்மைகள் நமக்குள் உருவாகும்படியாக தான் அந்த கண்ணீரை ஆண்டவர் அனுமதிக்கிறார். So God allows these tears in our life so that there might be some goodness that should happen in our life. ஏலி இஸ்ரவேல் தேசத்தில் ஆசாரியனா இருந்த நாட்களில் ஒரு பெரிய பின்மாற்றம் அங்க இருந்தது. யாரும் தரிசனம் பார்க்க மாட்டார்கள், வேத வசனம் அபூர்வமாய் இருந்தது, இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட காலம் அந்த காலம். When Eli was the priest in the amidst the children of Israel, everything they were in a backsliding state, because nobody was able to hear the voice of God, nobody was able to hear the word of God, there is no visions or any prophecies வேதத்தை whatsoever. போதிக்க வேண்டியதான ஆசாரியர்கள், ஏலியின் பிள்ளைகள், அவர்களே துன்மார்க்கர்களாக இருந்தால் அப்ப ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? The children of Eli, they are supposed to be the priests and they have to preach the word of God. They themselves were wicked, and how shall it be with the other people? முழு இஸ்ரவேலும் பின்மாற்றத்தில் இருக்கும் பொழுது, When the whole land of Israel were in the backsliding state, இஸ்ரவேலை நடத்த யாரை ஆண்டவர் தேடுவார்? and who will God seek to lead the children of Israel? அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு குழந்தையை தேட வேண்டும். And among the children of Israel, God has to seek a baby or a child. அந்த குழந்தையை வளர்த்தெடுத்து, அந்த குழந்தை வளரும் போது தேவன் அந்த ஆள் மூலமாக பேசி இஸ்ரவேலை திருத்த முயற்சி செய்ய வேண்டும். And when this child grows, and when it grows older, through this child God has to speak to the children of Israel so that they might be corrected. அதற்காக ஒரு சாமுவேல் பிறக்க வேண்டும். And for that reason a Samuel has to be born. அந்த சாமுவேல் சின்ன வயதில் ஃபெய்த் கோவிலுக்கு வந்து விட வேண்டும். And that Samuel has to be in the faith home right from his birth. ஆனா எந்த தாய் தன் சொந்த பிள்ளையை ஃபெய்த் ஹோம் கொடுப்பார்கள், கோவிலுக்கு கொடுப்பார்கள்? And what mother will ever give a child or a baby to the faith home? ஆகையால் அந்த தாயே அந்த பிள்ளையை கொடுக்க வைக்க வேண்டும் ஆண்டவர். And so God has to make that mother to give that child willingly to the Lord. அன்னாள்.
and that mother was Hannah. அந்த அன்னாள் பிள்ளையை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆண்டவர் ஒரு சோதனை அனுபவிச்ச கற்பத்தை அடைத்து விட்டார். And so that God has to give the child to Hannah, God has to send a trial, and he closed the womb of Hannah. எத்தனை வருஷம் கண்ணீர் வடித்தாலும், எத்தனை முறை ஃபெய்த்தோமுக்கு போனாலும், எத்தனை ஜெபங்கள் செய்தாலும் ஜெபம் கேட்கப்படவில்லை. How many times she went to the faith home, how much over she prayed, and no, her womb was closed. உடனே ஒரு ஜெபம் ஜெபிச்சா. கடைசி அத்தனை வருஷம் கழித்து ஒரு ஜெபம் ஜெபிக்கிற, ஆண்டவரே எனக்கு குழந்தை கொடுத்தால் நான் ஊழியத்துக்கு கொடுக்கிறேன். And after so many years, Hannah was forced to pray the last prayer saying, "Oh Lord, if you could give me a man child, and I will openly, willingly give him to you, oh Lord." அன்றைக்கே பூட்டு திறக்கப்பட்டது. அந்த பொருத்தனை தான் சாவி. And that moment that lock was opened, that covenant was the key. அப்ப இது போல பல வேதனைகளை ஆண்டவர் நம்முடைய லைஃப்ல அனுமதிக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த சாவியை கண்டுபிடிக்க வேண்டும். So also there is also many reasons for God allowing so much trials and pains in our life. We have to find the key. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read Ecclesiastes chapter 7 verse 3, நாம் எல்லாருக்கும் சந்தோஷம் தான் பிடிக்கும், நாம் எல்லாரும் சிரிக்க பிடிக்கும். ஆனால் பைபிள்ல சொல்லிக்கிறது சிரிப்பை விட அழுகை தான் நல்லது. For all joy or gladness it is what we desire, but in the scripture it is said getting sorrowful is joy. ஒரு உலக பிரகாரமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு களிப்புள்ள சந்தோஷமுள்ள ஒரு வீட்டுக்கு போவதை பார்க்கலாம் துக்க வீட்டுக்கு போவது நல்லது. And better is that we go to the house that is sorrowful than we go to the house of merriness. வாசிங்க. நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். Sorrow is better than laughter. ஏன்? Why? இது அங்கதான் நம்முடைய புத்தி தெளிவா இருக்கும். Then only our mind can be sober. அப்போ ஏனென்றால் கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் ஒரு நித்திய நகைப்பை வைத்திருக்கிறார். Because God has kept for each and every one an eternal laughter. அந்த நித்திய நகைப்பு நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அதுதான் இந்த யூத் கேம்பினுடைய தலைப்பு. And that eternal laughter is the good part that cannot be taken away from us. That is the topic of the youth camp. அந்த நித்திய நகைப்பு நமக்கு வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் அழ வேண்டும். And if we have to get that eternal laughter, today we have to cry. நாம் எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனவர்கள். We are all together spoiled. ஆதாமின் பிள்ளைகள் நாம் எல்லாரும் இன்பத்தை தேடி போய் மாட்டின சிக்கின ஒரு கூட்டம். ஆகையால் திரும்பி வர வேண்டும் என்றால் சந்தோஷத்தை தேடி போனவர்கள் அழுதுதான் திரும்பி வர வேண்டும். We are the children of Adam. We all went to the passing pleasures and we have been trapped there. If at all we have to get back to God, then we have to go in the path of sorrow. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read Matthew's Gospel chapter 5 verse 4. பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பாக்கியத்தை பற்றி அங்கே வாசிக்கிறோம். And there are said the beatitudes saying blessed are, and one of the blessedness is this. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள், இங்கிலீஷ்ல blessed are they that mourn, அழுது கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். And English it is said blessed are the mourn, they shall be comforted. அப்போ நமக்கு ஒரு நித்திய ஆறுதல் உண்டு. ஆனால் இப்பொழுது அந்த வேதனையினூடாக போய் தான் ஆக வேண்டும். So we have an eternal laughter, eternal comfort, so we have to go in the paths of pain. இப்பொழுது ஆரம்ப வசனத்துக்கு வருவோமாக. So now let us come back to the key verse. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன வாசித்தோம்? What did we read in Genesis chapter 2 verse 5? போகீம் என்கிறதான ஒரு இடத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்திற்கு பேரிட்டார்களாம். We read in Judges chapter 2:5 they came to the place called Bochim. அந்த பேருடைய அர்த்தம் அழுகிறவர்கள், the weepers. And the name of that city is called weepers. அந்த அங்கே ஒரு கூட்டத்தார் அழுதார்கள். And there one group of people they cried. அதை பற்றி தான் நாம் அங்கே வாசித்தோம். And regarding that we read there. அப்போ அந்த அழுகையின் சரித்திரத்தை கொஞ்சம் பார்க்க போகிறோம். So we are going to read about the history of that tears. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக, before the children of Israel they entered into the land of Canaan, ஆண்டவர் அந்த ஜனங்களோடு ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். God gave a warning to that people. நீங்கள் சந்திக்க போகிற ஜாதிகள்
அவர்களோடு நீங்கள் பொருத்தனைகளை செய்யக்கூடாது, அவர்களை அந்த ஊரில் வைக்க கூடாது, அவர்களை அந்த ஊரை விட்டு துரத்த வேண்டும். The people that you are going to meet, you are not supposed to make any covenant whatsoever. You shall not allow them to remain in that land. You should drive them away. இப்படிப்பட்ட வேத பகுதிகளை இஸ்லாமியர்கள் அவர்கள் எடுத்து பைபிளே வன்முறை இருக்கிறது, ஆண்டவர் சொல்லுகிறார் விடாதே, அடி, கொல்லு, இப்படி எல்லாம் சொல்லுகிறார், இதெல்லாம் கடவுள் சொல்லலாமா என்று விமர்சனம் செய்கிறார்கள். Such scripture portion the Islamists they take for their discussion, and they said even in Bible there is said violence is said, they have to kill, they have to drive, they have to slew. ஏன் அந்த ஊரில் இருக்கிற ஆட்களை கொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? Why is it God says you have to destroy the people of that land? ரெண்டு காரணங்கள் உண்டு. There are two reasons. எல்லாரையும் நேசிக்க வேண்டும், உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று இயேசு சொன்னாரே, அந்த ஆண்டவர் ஏன் இவர்களை விடாதே, இவர்களை துரத்து என்று சொல்லுகிறார்? God who said you should love everyone, and he who said that, why is he saying that you shall not allow those people to remain, you should destroy them? ரெண்டு காரணங்கள். Two reasons. ஒன்று, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எம்மோரியர் அதாவது கானான் தேசத்தில் குடியிருக்கிறவர்களுடைய அக்கிரமம் இன்னும் நிறைவேறவில்லை. One reason is Genesis chapter 15 we read there's a nation called Amorites because their iniquity is not completed. அதனுடைய அர்த்தம் இப்பொழுது துரத்துங்கள் என்று சொன்னால் அவருடைய அக்கிரமம் நிறைவேறி இருக்கிறது, நிறைவு அடைந்திருக்கிறது, இதற்கு மேல் அந்த தேசத்தில் அவர்களை வைக்க முடியாது, அவர்களுடைய நியாய தீர்ப்பை உங்கள் மூலமாய் செலுத்த போகிறேன், துரத்து. When he says you shall drive them out now, then it means that their iniquity is being perfected or completed, and no more they should be allowed to live there, and he said drive them out. இந்த மழை விட இந்த வசனம் தான் முக்கியமானது. அதனால நம்முடைய மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா அதை கவனிக்காம வசனத்தை கவனிக்க வேண்டும். More than this rain, this word is stronger, so our mind should not be deviated or distracted, so let us concentrate. அப்ப அந்த 7 ஜாதிகள் 31 ராஜாக்களினுடைய அக்கிரமம் நிறைவேறினது என்று சொன்ன பூர்ணம் அடைந்த போது இஸ்ரவேலரை அனுப்பி அவர்களை துரத்து என்று சொல்லுகிறார். When the iniquity of the 7 nations and 31 kings are completed, then to pronounce judgment upon them, God sends the children of Israel to drive them out. ஏனென்றால் அந்த தேசம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம், குடிகளை வாந்தி பண்ணுகிற தேசம், தீட்டுப்படுத்தினால் அந்த தேசமே அவர்களை கக்கி போடுமாம். Because that land is the selected land of God, and if that land gets defiled, but those people it will be defiled, so these nations have to be driven out. ஆகையால் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மூலமா அவர்களை வாந்தி பண்ண போகிறேன், நீங்களும் ஜாக்கிரதையா இருங்கள், நீங்கள் தேசத்தை தீட்டுப்படுத்தினால் உங்களையும் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். So God said to the children of Israel, through you I am going to spew that nation out of that land, so you also should be careful, because if we also mingle along with them, I have to be forced to spew you out. அவர்களோடு நீங்கள் சேராதிருங்கள், அவர்களோடு பொருத்தனைகளை செய்ய வேண்டாம், நட்பு வைக்க வேண்டாம் என்று சொல்வதற்கு, துரத்துங்கள் என்று சொல்வதற்கு இரண்டாவது காரணம் உண்டு. And there is another second reason. So when he says you should not mingle along them, you should not go along with them, because I will spew you out. அந்த தேசத்தார், அந்த குடியினர் ஆராதித்து வந்த தேவர்கள் பிசாசுகள். And the gods that nations they worship, they are nothing but the devils. அப்ப அந்த பிசாசுகள் இந்த அவர்களுடைய அந்த அந்நிய ஜனங்கள் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களை தாக்க கூடாது. And these devils through that heathen people, they should not defile or afflict the children of Israel. இஸ்ரவேல் தேசத்தினுடைய தேவன் யெகோவா தேவனும் அந்த 7 ஜாதிகளுடைய தேவர்களும் சத்துருக்கள். And the God Jehovah, the God of Israel, and the devils, the God of the heathen people, they are both enemies to each other. அந்த பிசாசுகள் அந்த ஜாதிகளை முற்றிலுமாய் ஆட்கொண்டு இப்பொழுது அந்த ஜனங்கள் அந்த பிசாசுகளுடைய நிறைவை அடைந்திருக்கிறார்கள். And these devils, they have controlled the nations, and because of these devils, the nations have completed or they perfected in iniquity. ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அங்க போய் அவர்களோடு ஒப்பந்தம் செய்தால்
அவர்களுடைய தேவர்கள் இவர்கள் மூலமா உங்களை தாக்கி என்னிடத்திலிருந்து பிரித்து விடுவார்கள். So when you, the children of Israel, when you go to the nation and you make compromise with them, and if you go like that, you will also be defiled and you shall become an enemy to me. அதே நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை வாசிப்போம். The same book of Judges chapter 2 verse, let's read verse 2 and 3. நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் உங்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்று சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், இங்கிலீஷ்ல அவர்கள் உங்களுடைய விழாவில் முள்ளாய் இருப்பார்கள், அவருடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is said they will afflict you, but in English it is said there shall be thorns in your sides and their gods shall be a snare unto you. பாருங்க, அவர்கள் மாத்திரமல்ல அவர்களுடைய தேவர்கள் கண்ணியா மாறுவார்கள். ஆகையால் இவர்கள் மூலமா அவருடைய தேவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தாக்குவார்கள். So not only the people, even the gods shall be a snare unto you. The meaning is by these gods they shall attack the children of Israel. முதலாவது வசனத்தில் கர்த்தருடைய தூதன் கில்காலில் இருந்து போகீம் என்கிற இடத்திற்கு வந்து இந்த செய்தியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். And the first verse we read, and the angel of the Lord came up from Gilgal to Bochim, and he says this message to the children of Israel. இந்த தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தூதன் அல்ல, கில்காலில் இருந்து போகீமுக்கு வந்த தூதன். This angel is not an angel who descended from heaven, but he came from Gilgal to Bochim. அந்த அர்த்தம் என்ன? What is the meaning? இந்த தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து கில்காலில் டியூட்டி பார்க்கிற தூதனா இருக்கலாம், இல்லை என்றால் கில்காலில் வேற ஒரு வேலை செய்துவிட்டு இப்பொழுது போகீமுக்கு வருகிற தூதனா இருக்கலாம். The meaning is this angel would have come from heaven and he should have stayed at Gilgal to do some work, and he should have done some duty, and after completing his duty at Gilgal he is going to Bochim. இந்த வார்த்தையை, இந்த நியாய தீர்ப்பின் வார்த்தை நான் உங்க மேல ரொம்ப துக்கமா இருக்கு என்று சொல்லுகிறார். நீங்கள் நான் சொல்லுகிறதை கேட்கவில்லை என்று சொன்ன பொழுதுதான் இந்த ஜனங்கள் அழ ஆரம்பித்தார்கள். And when these words of the Lord, when God was grieved, and when he says to children of Israel, these words are given to the children of Israel. 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 4. இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். ஜனங்கள்லாம் உரக்க சத்தமிட்டு அழுதார்கள் இந்த வார்த்தை கேட்டபோது. அதுதான் போகீம் என்ற அர்த்தம். And when the people of Israel, when they heard these words, they lifted up their voice and they wept, and that is the meaning of Bochim. ஆகையால் நாம் அழுது கொண்டிருக்கிறோமே பல காரணங்களின் நிமித்தம், நமக்கும் ஒரு போக்கியம் இருக்கிறது. இந்த அழுகைக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும் என்றால் சில காரியங்களை பற்றி நாம் கவனமா இருக்க வேண்டும். So there are so many reasons, and we are also crying for that, and we also have a bokim, and if at all we have to be delivered from this bokim, we have to do certain things. ரெண்டு காரியங்கள் உண்டு. There are two things. நாம் அழதான் வேண்டும். அழுகையின் பள்ளத்தாக்கு இன்றியமையானது, அது தவிர்க்க முடியாதது. And one thing is we have to cry, and we have the valley of tears, and we have to go through that. ஆனால் ரெண்டு காரியங்களை செய்யலாம். But however we can do two things. நாம் ஞானமாய் நடந்தால் அந்த அழுகையை குறைக்கலாம். If we walk wisely, we can decrease the tears. அது மாத்திரமே, இரண்டாவது நித்திய அழுகையை தவிர்க்கலாம். Not only that, we can also avoid that eternal crying. அங்கே நித்திய அழுகை, நித்திய பற்கடிப்பு உண்டு நரகத்தில். And there is eternal crying or eternal gnashing of teeth in hell. ஆகையால் நாம் எப்படி ஜாக்கிரதையா இருந்து இந்த அழுகையை குறைக்கலாம் என்று நாம் பார்க்க போகிறோம். So how we should be careful and how we should decrease this tears, we are going to meditate. ஆகையால் இந்த வேத பகுதியிலிருந்து நாம் படிக்க வேண்டிய சில ஆவிக்குரிய பாடங்கள் உண்டு. So in the scripture portion there is some spiritual lessons that we have to learn. சுருக்கமாக அதை பார்க்க போகிறோம். We are going to see it in short. ஒன்று, Firstly, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களின் முடிவில் ஒரு கண்ணீர் உண்டு. and in all the pleasures of this world, at the end of it there is a tear. மறுபடியும் சொல்லுகிறேன், Once again I say, இந்த உலகம் தருகிற சந்தோஷம் உண்டு. எல்லா சந்தோஷத்தினுடைய முடிவில, அந்த ரோட்டினுடைய முடிவில கண்ணீர் தான் இருக்கும். there are so many pleasures in this world. In all the pleasures of this world, at the end of that road there is a crying. அடிக்கடி நாம் இப்படி சொல்ல கேட்டிருப்போம். And we often would have heard this thing. ரொம்ப சிரிக்க கூடாது, ரொம்ப சிரிச்சா என்ன நடக்கும்?
கடைசியில் அழுகை வரும். We should not laugh very much because at the end of that laughter there will be tears. ஆனா தேவனுடைய சந்தோஷத்துல அப்படி கிடையாது. But however, in the joy of the Lord, nothing of that sort is there. ஆனால் உலகம் தருகிற எல்லா சந்தோஷத்தின் முடிவு அழுகைதான். But however, in all the joy and the pleasures that the world is giving us, there is a crying. C.S. Lewis என்கிறதான ஒரு ஆவிக்குரிய ஒரு ஞானி இப்படி சொன்னார். There is a spiritual man, a man of God called C.S. Lewis. He said like this: God cannot give you a happiness apart from himself because it does not exist. தேவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்தோஷத்தை தேவனால் கொடுக்க முடியாது. கொடுக்கக்கூடிய ஒரே சந்தோஷம் தேவன் அவரே தான். ஏனென்றால் அவரை தவிர வேற சந்தோஷம் இல்லையா. God cannot give happiness that is apart from himself because that does not exist, because he is the happiness. அப்போ இந்த உலகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு, அது என்னது? So if that be so, then there are so many happiness and joy in this world. What is that? அதுதான் ஸ்வீட் பாய்சன், இனிமையான விஷம். That is called sweet poison. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணம் உண்டு. There is also an example that I often used to say. எலி மருந்தானது 2% தான் மருந்து, 98% ஸ்வீட் தான் அது. The rat poison is 98% sweet, only 2% is poison. ஆனா அதுக்கு பேர் எலி ஸ்வீட் இல்ல, எலி மருந்து. But however, that name is called not rat sweet, but it is called rat poison. அதுபோல இந்த உலகம் தருகிற சந்தோஷம் உண்மையாகவே 98% சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் உன் ஆத்துமாவை கொல்லக்கூடியதான கடைசியா நித்திய அழுகைக்குள் நடத்தக்கூடிய 2% விஷம் உண்டு. So also the pleasures that the world is giving you, it might be 98% sweet to us, but however there is 2% of poison that can even get you away from eternal joy. எரேமியா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மனுஷர்களாகிய நம்முடைய சுபாவத்தை அங்கே பார்க்கலாம். When we read Jeremiah chapter 2 verse 23, we can read the character of man. நான் தீட்டுப்படவில்லை, நான் பாகால்களை பின்பற்றவில்லை என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? பள்ளத்தாக்கிலே நீ நடக்கிற மார்க்கத்தை பார், நீ செய்ததை உணர்ந்து கொள். தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம் நீ. வேகமான பெண்ணொட்டகம், தாறுமாறாய் ஓடுகிற வேகமான, தீமையை செய்ய வனாந்தரத்துக்குள் ஓடி போக வேகமாய் ஓடுகிற பெண்ணொட்டகம். Thou art a swift dromedary traversing a ways which can run in the wilderness to do evil. நம்முடைய இருதயமானது தவறு செய்கிற இருதயம் மாத்திரமல்ல, தவறு செய்யும்படியா வேகமாய் ஓடுகிற இருதயம். A heart is a heart. It not only tries to do evil, but also it runs very swiftly to do that evil. ஆனால் இந்த வேகமாய் இன்பத்தை தேடி ஓடுகிற இந்த உலகத்துல திடீரென்று கண்ணீர் வருமே, நான் சொன்னேனே அது நல்ல கண்ணீர். ஏனென்றால் அது நித்திய கண்ணீரை தவிர்க்கக்கூடிய தற்காலிகமான கண்ணீர், அது நமக்கு நல்லது. And as I said, when we go very swiftly in this world enjoying the pleasures, there will be a snare. That snare, it is indeed very good because it will escape us from that eternal snare. ஆகையால் முதல் பாடம் இதுதான். So the first lesson is this: இஸ்ரவேல் ஜனங்கள் எதற்காக ஆண்டவர் சொன்னார் அந்த 7 ஜாதிகளோடு ஒப்பந்தம் செய்யாதே என்று, ஆனால் செய்தார்கள். ஏன்? And to the children of Israel, God said, you shall not make any league with the 7 nations. Why he said so? அதிக நாட்கள் யுத்தம் இருந்ததாம். Because there were battles for so many days. அப்ப அதிக நாட்கள் சத்துருக்களோடு இடைப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. And because of that, there was a situation where they have to encounter so many days with the enemies. என்ன ஆயிருக்கும்? நிறைய நாட்கள் அவர்கள் மத்தியில் இருந்ததனால அவர்களோடு பழக ஆரம்பித்து விட்டார்கள். So what would have happened? Because there are so many days with the enemy, they have to mingle themselves with the enemy. ஆகையால் human sympathy, மனித அனுதாபம் என்கிறதான ஒரு சுபாவத்தின் நிமித்தம் சிலரை விட்டு வைத்தார்கள். And because of human sympathy, they left some people alive. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் சொல்வதை கேட்காமல் மனுஷர்களை நேசித்து அவர்களை பிரியப்படுத்தும்படியாக அவர்களை துரத்தாமல் உங்கள் மத்தியில் விட்டு வைத்தீர்களே, இது உங்களுக்கு கன்னியாய் மாறும். And that is what God said, you have left some people alive and you did not do what I said, and you loved people and you have transgressed my commandment, and that has become your snare. அது நிமித்தம் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போகீம் என்கிற இடத்தில் அழுதார்கள். அது நல்ல அழுகை, அவர்களை மனம் திரும்ப வைக்கிற அழுகை, நான் செய்தது தவறு என்று ஒத்துக்கொள்ளுகிற ஒரு அழுகை. And that is the reason the people of children of Israel, they cried at Bokim. That is a very good cry because they have turned back to the Lord. ஆகையால் இப்படி நம்மை அழ வைக்கிற சில சந்தர்ப்பங்கள் உண்டு. அது நாம் ஆண்டவருடைய பாதை விட்டு விலகினதான சந்தர்ப்பங்கள் திருப்பி கொண்டு வருகிறதான அழுகை.
And there are so many times where God has made us to cry because it is a path where it does not take away from God. However, it draws us towards God. இரண்டாவது, Secondly, நம்மை திருத்த இந்த ஒரு வேதனை போதாது, பல வேதனைகள் ஆண்டவர் அனுமதிப்பார். and to correct us, this single pain or one pain is not adequate, but there is needed many pains that God has to allow. ஏன் தெரியுமா? Why? நாம் தீவிரமாய் வேகமாய் ஓடுகிற பெண்ணொட்டகம் மாத்திரமல்ல, அதுல பிடிவாதமாய் இருக்க, தவறு செய்வதில் பிடிவாதமானவர்கள். Not only we are swift dromedaries to run to do that evil, also we are adamant and we are so stubborn in doing that evil. ஒரு தண்டனையினால், ஒரு சிக்ஷையினால், ஒரு வேதனையினால் நம்முடைய இருதயம் படிக்காது. By one chastisement, but one trial, our heart will not learn the lesson. எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதே கெட்ட வார்த்தைகளை பேச ஆரம்பித்தேன். I do still remember while I was studying in class 6, I started to speak bad words. என்னுடைய பிரின்சிபல் என்னை முழு கிளாஸுக்கு முன்பாக என்னை கன்னத்தில் ஒரு 30-40 முறை அடிச்சிருப்பாங்க அன்னைக்கு ஒரே நாள்ல. And my principal, before all the classmates, she would have slapped at least 30 to 40 times. முழு ஸ்கூல்ல எல்லா கிளாஸுக்கு போய் என்னுடைய பேரை சொல்லி நான் சொல்ற வரைக்கும் இவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு போய் சொன்னாங்க எல்லா கிளாஸ். And through the whole school, to every class, she went to every class and said, such and such person, you should not speak to him. ஒரு வருடம் கழித்து மறுபடியும் கெட்ட வார்த்தைகள் பேச ஆரம்பித்தேன். And after 1 year also, again I started to speak bad words. அந்த வேதனை மறந்த போது, அந்த தண்டனையை மறந்த போது, மனதை விட்டு போகும்போது மறுபடியும் பாவம் தன்னுடைய படத்தை எடுக்கும். When I forgot that pain and when I forgot that suffering, then afterward this sin, it will start to come up. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read Judges chapter 2 verse 19. நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் கேடாய் நடந்து தங்கள் கிரயத்தங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழிகளையும் விடாதிருப்பார்கள். முரட்டாட்டமான வழிகளை விடாதிருந்தார்கள். They did not forsake their stubborn way. அந்த stubborn இங்கிலீஷ்ல பிடிவாதமான வழிகள். And in English it is a very stubborn way. இந்த வசனம் என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? So what does this verse say? இவங்க உபத்திரப்படும் போது ஆண்டவரை நோக்கி அழுவார்கள். When they are afflicted, they will cry unto the Lord. ஆண்டவர் அவருடைய சத்துருக்களிலிருந்து விடுதலை செய்து அவர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு நியாயாதிபதி அனுப்புவாராம். And God will send a judge so that he might go and deliver them out of that affliction. உடனே விடுதலை கிடைக்கும். And they will get the deliverance. அந்த நியாயாதிபதி உயிரோடு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே அடங்கி இருப்பாங்க. And as long as the judge was alive, they will be controlled and they will be like that. அந்த நியாயாதிபதி செத்த உடனே அந்த கேப்ல முன்னாடியை விட பயங்கரமா பாவம் செய்வாங்களாம். And the moment that judge is dead, in that gap, they will do more sin before that, and they will be corrupted more. அவர்கள் மாத்திரமல்ல, நாம் எல்லாரும் அப்படிதான். Not only they, every one of us like that. ஆகையால் நம்மை திருத்துவதற்கு ஒரு சோதனை அல்ல, ஒரு நீண்ட சோதனை வேண்டும் அல்லது பல சோதனைகள் வேண்டும். So to correct us, it is not one trial is enough. There has to be multiple trials or a long trial to correct us. 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 23. அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவர்கள் சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். பாருங்கள், அந்த ஜாதிகளை துரத்தி விடாமல், சீக்கிரமாய் துரத்தி விடாமல் விட்டு வைத்தார். அது அர்த்தம், எத்தனையோ நாட்கள் பிறகு பார்த்து இயேசுவின் காலத்தில் அந்த ஜாதிகள் எல்லாம் இல்ல, துரத்தி விட்டார். ஆனால் எத்தனையோ ஆண்டுகள் அவர்கள் கூட இருந்தார். ஏன்? இவர்களை குத்தி 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 தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வைக்கும்படியாக என்று முந்தின வசனம் சொல்லுகிறது. And the previous verse says, the Lord purposely left all those nations and he did not drive them hastily because they have to be corrected more, and it took so many years for all these nations to be driven, and at the time of Jesus these nations were not so. ஒரு கவிதை இப்படி வாசித்தேன். I happened to read a poem. என்னுடைய வாழ்க்கையானது தேவனுக்கும் எனக்குள் ஒரு நெசவாளியினுடைய ஒரு நெய்தலாக இருக்கிறது. And my life between myself and God, it is like the weaver.
அவர் நெசவாளியா இருக்கிறார். And he is the weaver. அவர் ஒரு பக்கம் நூலை பிடித்திருக்கிறார், நான் ஒரு பக்கம் நூலை பிடித்திருக்கிறேன். And he takes one end of that thread and I have taken the other end of the thread. எனக்கும் அவருக்கும் இடையில ஒரு சித்திரத்தை அவர் வரைந்து கொண்டிருக்கிறார். And between him and me, God is drawing a portrait. அந்த சித்திரம் தான் என்னுடைய இருதயத்தினுடைய மாற்றம். And that image or the portrait is the change that is happening in my heart. சில நேரத்தில் அவர் துக்கத்தை அவர் நெய்து விடுகிறார். Sometimes he weaves a sorrow in that. ஆனால் சில நேரத்தில் இப்படி அவர் என்னை நடத்தும் போது நான் ஒரு முட்டாள்தனமாக பெருமைனால நான் அவரை குற்றப்படுத்தி விடுகிறேன். But however, because of my foolishness and because of my pride, I blame or accuse God because of this. அந்த கவிதை சொல்லுகிறது, நான் யோசிக்காத காரியம் என்னவென்றால் அவர் மேலிருந்து அந்த சித்திரத்தை பார்க்கிறார், நான் கீழ்ப்பகுதி தான் பார்க்கிறேன், எனக்கு உருவம் தெரியாது. And that poem clearly says, and he did not understand, one thing is God sees that portrait or that image from above, but I see that portrait from below and I could not see the whole picture. ஒரு நாள் வரும் இந்த நூலை விட்டு நான் அந்த பக்கம் போய் தேவனோடு கூட இருக்கும்போது கீழே பார்த்தேன், அந்த படத்தை அப்படி இருந்து பார்க்கும் பொழுதுதான் என்னுடைய இருதயத்தை அழகாக்கும்படியாக பொன்மயமான நூல்களும் கருப்பான நூல்களும் ரெண்டுமே அவசியமாக இருந்தது என்று அங்கே இப்போதான் எனக்கு தெரியும் என்று அந்த கவிதை சொல்கிறது. And he says one day will come wherein I will go to the other side and I will see the image from above, then I will have tried to understand, saying that because of all that golden threads along there, the black threads also is needed so that my life is being changed gloriously. ஒரு சிஸ்டர் அழுது கொண்டு சொன்னார்கள் ஒரு பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் என்ன பாஸ்டர் இப்படி என் லைஃப்ல நடந்துட்டே இருக்கு பாஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் பதில் சொன்னார், இன்னும் நிறைய வரப்போகுது, வெயிட் பண்ண அப்படின்னு. One sister, she cried and said to the pastor, Pastor, why all these things is happening in my life? Why is all these things? But pastor replied, there are so many things again, it is going to happen to your life. நாம் மாற வேண்டும் என்றால் அழுதுதான் ஆக வேண்டும். If we have to be changed, we have to cry. நம்முடைய அந்த வேகமாய் பின்மாற்றத்தை நோக்கி உலகத்தை இன்பத்தை நோக்கி ஓடுகிற இருதயம், பிடிவாதமான இருதயம் மாற வேண்டும் என்றால் ஒரு கண்ணீர் அல்ல பல முறை கண்ணீர் வடிக்க வேண்டும். Our heart, because of all stubbornness and it ran very swiftly to that backsliding, if that has to be changed and it has to be brought again, it is not one single trial will be sufficient, it has to be multiple trials. மூன்றாவது நாம் படிக்க வேண்டிய காரியம், the third lesson that we have to learn, அதே அதிகாரத்துடைய 12ஆம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். when we read the 12th and 13th verse of the same chapter, தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் கர்த்தரை விட்டு பாருங்கள், கர்த்தரை விட்டு என்று ரெண்டு முறை சொல்லப்பட்டிருக்கிறது. So it is said they forsook the Lord twice. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? இந்த கண்ணீரை ஆண்டவர் அனுமதிக்கிற காரணமே, இஸ்ரவேல் ஜனங்களை தூதன் அனுப்பி கடிந்து கொள்ளுகிற காரணமே அவர்கள் இவரை விட்டு போக கூடாது, சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அதுதான் அவருடைய உண்மையான நோக்கம். The very purpose or the true purpose of the Lord setting the snare or sending the angel of God to rebuke the children of Israel is so that they should be destroyed, but they should come back to him. ஒரு தத்துவ ஞானி C.S. லூயிஸ் என்று சொன்னேனே, அவர் இப்படி சொன்னார். A philosopher called C.S. Lewis, as I said, he said like this: God whispers in our pleasure but shouts in our pain. அதாவது தேவன் நம்முடைய இன்பமான நேரங்களில் நம்மோடு மெதுவாய் பேசுகிறார், ஆனால் சோதனை நேரத்தில் அவர் சத்தமாய் பேசுகிறார். God whispers at our pleasure but he shouts at pain, because when we go in the trials, God whispers. அங்க போகாதே அப்படின்னு சொல்வதற்கும் அங்க போகாத என்று சொல்வதற்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. So there is a difference, saying the tone is different when you say you should not go there and you should not go there in a very high tone. அந்த இரண்டாவது சத்தம் ஒரு ஆபத்தை சொல்லுகிறது. ஒன்று நீ குழிக்குள் விழுவாய், இல்லை என்றால் நான் அடிப்பேன்.
Because the second tone, which is of a higher degree, it says that there is a danger when you go further, and he warns us. ஆகையால் இந்த வேதனையும் கர்த்தருடைய அன்பின் பிரதிபலிப்பு தான். அங்கே குழிக்குள் விழாது அல்ல, என்னிடத்தில் வா என்று அவருடைய நம்முடைய சோதனைகள் அவரிடத்தில் நம்மை அழைக்கிறது. Even at this pain, it is the manifestation of his love, because we are supposed to fall into that pit, and God is warning us so that we might not go there. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டபோது, when the children of Israel, when they were taken to the wilderness, ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? do you know what God said to them? யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். When we read Exodus chapter 19 verse 4, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தது என்னண்டையில் சேர்த்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். So he bringing them to the wilderness is the reason so that he might bring them back to him. ஆகையால் நம்முடைய ஜீவியம் ஒரு வனாந்தர பாதையா இருக்கும் என்றால் அது தேவன் ஏன் அப்படி நம்மை நடத்துகிறார்? நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அழுக்கையும் குப்பையும் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு அவர் அண்டை நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியா செய்கிறார். If at all we are being led in the path of wilderness, we should understand why God is leading us, so that he might remove all uncleanness and filthiness from our heart, and he might bring us back to him. சமீபத்தில் ஒரு சகோதரி இப்படி சாட்சி அவருடைய வாழ்க்கையை பற்றி சொன்னார்கள். Recently a sister, she shared events that happened in her life. நம்முடைய சபையில் உள்ள விசுவாசி. She is a believer in our church. ஆனா கல்யாணம் வெளியே நடந்தது. However, she was married outside of church. வெளியே நடந்து போய் பின்மாற்றத்துக்குள்ள போய் விட்டது வாழ்க்கை. And she had the marriage outside, and her life was in a backsliding நாங்க state. ரெண்டு பேர், நானும் புருஷனும் சினிமாவுக்கு போயிருக்கிறோம், குடிச்சிருக்கிறோம், ரெண்டு பேரும் குடிச்சிருக்காங்க. And she said, myself along with my husband, we went to cinema, and we also drunk alcohol. இப்போ பயங்கர சண்டை, ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. But now there is so many strife between them, and they are divided. அப்ப ஊழியக்காரர்கள் எல்லாம் பேசி பேசி கடைசியாக அவளும் மறுபடியும் புருஷன் வீட்டுக்கு போயாச்சு. போய் அவன் புருஷன், மாமனார், மாமியார் எல்லாம் நீ போ, வீட்டுக்கு போ என்று சொல்லி பயங்கர சண்டை அடிச்சு. அவள் நான் போகவே மாட்டேன், செத்த அங்கதான் சாவே என்று சொல்லி பிடிவாதமா நின்றாள். And after the saints of God, they spoke so many times, and the husband returned to the house, and even though many people said, go out, but he is adamant and stubborn that he will not go even if I die. அப்போ அவள் அறிக்கை செய்த, நான் ஆண்டவர்கிட்ட விலகி போயிட்டு அதனால தான் எனக்கு இந்த அடி எல்லாம். And she confessed, said, because I went away from God, and God chastised me, and that is the pain that I am enduring. அவ சொல்றாய், அந்த வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் லைஃப்ல கிடைக்காத அபிஷேகம் எனக்கு கிடைச்சது. And now she said, she has received that anointing that she had not received hitherto. அப்ப அந்த கூட இருந்தவங்க நடிக்கிறப்ப ஜெபிக்கிறவன் நடிக்கிற அப்படின்னு சொன்னாங்க. And people along with her, they mocked at her saying she is acting. ஆனா சொல்றேன், நான் இதுலயும் நான் சந்தோஷமா இருக்கிறேன். And she said, even at this I am glad. நான் மாறணும், என் புருஷனை நான் மனப்பூர்வமா நேசிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. And she said, I have to change, I have to love my husband truly, please pray for me. பாருங்க, இன்பத்தை நோக்கி ஓடி வேதனை சந்தித்து அந்த வேதனை ஆண்டவர் அண்டை அவளை திருப்பி கொண்டது. குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர்கிட்டயும் கொண்டு வந்தது. And she went in search of that happiness and joy, and because she had the trial, and because of that pain, she not only came to the family, but also she came to the Lord more closer. உண்மையை சொல்ல போனார், நம்முடைய சந்தோஷமான நேரங்களை விட துக்கமான நேரங்களில் தான் ஆண்டவர் அதிகமா நம்மிடத்தில் நெருங்கி இருப்பார். To be honest, more than in the times that we are joyful, God is more closer when we are afflicted or in a painful state. போகீம் என்கிறதான அந்த கண்ணீரின் பாதையின் நோக்கம் ஆண்டவர் அனுமதிக்க நோக்கம் தம்மண்டை நம்மை சேர்க்கும்படியாக. The very purpose the Lord allows that state of Bochim, the experience of tears, is that he might bring us closer to him. நாலாவது, fourthly, நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மனப்பூர்வமாய் நேசிக்க வேண்டும் என்றால், அவரை சேவிக்க வேண்டும் என்றால், if all together we join ourselves and we have to worship and serve the Lord willingly and wholeheartedly, நமக்கு வல்லமை வாய்ந்த கண்டிப்பான நடத்திப்புக்காரர் வேண்டும்.
We surely need a powerful and a strict leading. இரண்டாம் அதிகாரம், அதே நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, When we read Judges chapter 2 verse 7, யோசுவாவின் காலத்தில் அவர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். and they served the Lord in the days of Joshua. ஆனால் 9ஆம் 10ஆம் வசனங்கள்லாம் வாசிக்கும் போது அவர் மரித்த பிறகு மறுபடியும் பின்மாற்றத்துக்குள் போய்விட்டார்கள். However, when we read in verse 9 and 10, after Joshua died, they went back away from God. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning? நம்முடைய நடத்துப்புக்காரர் ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக ஆவிக்குரியவர்களாக இருந்தால் சபை முழுவதுமாக காக்கப்படும், ஆண்டவரை எல்லாரும் சேவிப்பார்கள். And if our leaders are strong and they are strict to us, then the whole church, they will serve the Lord and they will be obedient to the Lord. இவர்கள் இந்த ஆண்ட காலத்துடைய பேர் நியாயாதிபதிகளின் காலம். இவர்கள் ராஜாக்கள் அல்ல, நியாயாதிபதிகள். And the dispensation that these people lived, it is not called the days of the kings, but it is the days of the judges. நியாயாதிபதி என்று ஜட்ஜ் என்று சொன்னால் நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வித்தியாசத்தை பகுத்தறிந்து பிரிக்கக்கூடிய ஒருவர். When we say a judge, he is a person who can discern between good and evil and he can judge rightly. அவர் தீமையை ஒழித்து நன்மையை ஸ்தாபிக்க வேண்டியவர்கள். And he is a person who has to supposed to destroy the evil and he should establish the good. இதுபோல ஆண்டவர் நம்முடைய நடத்திப்புக்காரரை காக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையினால நல்ல நடத்திப்புக்காரரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். Truly by the sheer grace of God, God has given very good leaders and he has protected us hitherto. ஆகையால் தான் நாம் எல்லாரும் காக்கப்படுகிறோம். And because of that one reason we are being protected. அடிக்கடி அவர்களை ஜெபத்தில் தாங்கினால் அவர்கள் நம்மை நன்றாய் நடத்துவார்கள், கர்த்தரை நாம் நன்றாய் சேவிக்கலாம். And often when we remember them in all our prayers, then God will protect them and through them we also will be protected. இப்பொழுது அப்படி உட்கார்ந்து கண்களை மூடுவோமாக. So as we are seated, let us close our eyes. நாம் கொஞ்சம் ஒரு 50 ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். We are going to offer 500 praises. ஆண்டவர் நம்முடைய நடத்திப்புக்காரரை பலப்படுத்த வேண்டும். God should strengthen our leaders. ஆண்டவர் நம்முடைய நடத்திப்புக்காரரை நன்றாய் கண்டிப்போடு அன்போடு நம்மை நடத்த நம்மை பலப்படுத்த வேண்டும். God should strengthen all our leaders so that they might lead us strictly as well as lovingly. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let us praise our God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய 3 தலைமை பாஸ்டர்மாரை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய சென்ட்ரல் பாஸ்டர் அமித்ஷியை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மவுண்டில் இருக்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 11வது வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 11. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து. பாருங்கள், யோசுவா மரித்த உடனே திருப்பியும் பின்மாற்றம். So as soon as Joshua was dead, they went to the backsliding. ஆகையால் நம்முடைய நடத்திப்புக்காரர் நம்மோடு இருக்கிற வரைக்கும், கண்டிப்பா இருக்கிற வரைக்கும் அது நமக்கு ஆசீர்வாதம், நாம் பாதுகாக்கப்படுவோம். So as long as our leaders are strict and they are strict toward us, it is good for us and we will be protected. 5வது. Fifthly, 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். let's read verse 10. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. பாருங்கள், கர்த்தரை அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பினது. அவர்கள் தான் தீமை செய்து பாகாலை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். And we see another generation that knew not the Lord, and it is those people who worked against the Lord. இது போல நம் மத்தியில் அடுத்த தலைமுறை எழும்பிக் கொண்டிருக்கிறது. So also in our midst there are the next generation rising. அவர்கள் தான் நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய பிள்ளைகள். Those are the people who are our youths and our children. இவர் இந்த வசனத்தில் வாசித்தது போல கர்த்தரை அறியாதவர்களாக சபையை கெடுக்கிறவர்களாக இஸ்ரவேலின் பின்மாற்றத்துக்கு காரணமாய் அவர்கள் அந்த அடுத்த தலைமுறை, அதுபோல நம்முடைய பிள்ளைகள் மாறக்கூடாது. And as this generation who knew not the Lord, and those are the generation which corrupted themselves against the Lord, and so also there are people, the young people and the children, they should not become like that. இப்போ அடுத்த வாரம் வாலிபர்களுக்காக தான் யூத் கேம்ப்.
And in this week, it is for those young people, we have the youth camp. ஒரு அட்மிஷன் ஃபீ கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். லட்சக்கணக்கான ரூபாய் ஊழியக்காரர்கள் விசுவாசி எத்தனை பேர் அங்க போய் இரவும் பகலும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. And there is no admission fee, there is no any kind of fee, and there are so many lakhs of rupees being spent, and so many servants of God and believers, they are laboring day and night there. ஏன்? Why? அடுத்த தலைமுறை பாதுகாக்கப்பட வேண்டும். Because the next generation should be protected. 2 மாசம் ப்ராஜெக்ட் குறிப்பு நம்முடைய சபையில வாலிபர்களுக்காக. எதற்காக? ஆண்டவர் அதை மாற்ற விடவில்லை. அடுத்து இந்த மாதம் வேற பாயிண்ட் சொல்லி இருக்க வேண்டும், ஆனால் ஆண்டவர் மாற்ற விடவில்லை. எதற்காக? வாலிபர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். And for 2 months the prayer project point is that we should pray for our young. Why did not God change it? Because the next generation, our youths and children, have to be protected. நம்முடைய சென்ட்ரல் பாஸ்டர் சொன்ன 5 குறிப்புகளில் ஒரு குறிப்பு வாலிபர்களுக்காக. ஏன்? அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். And even among the 5 points that is shared by our center pastor, one among this is for our youths. Why? Because our young people have to be protected. இந்த செய்தியிலே ஒரு பாயிண்ட் அடுத்த தலைமுறை என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன்? வாலிபர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். Even at this message there is one point that is of the next generation. Why? Because our young people should be protected. சமீபத்தில் ஒரு வாலிபனை கண்டேன். Recently I happened to meet a young man. சபையில் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுகிற பையன். A young boy who used to speak good prophecies in the church. பரிசுத்தத்துக்காக நிற்கிற வைராக்கியம் உள்ள வாலிபன். He is a person who is zealous for holiness. அவனை சமீபத்தில் பார்த்தேன். And I happened to meet in the late. இங்கெல்லாம் இங்கேந்து அப்படியே பின்னாடி முடி எல்லாம் க்ளோஸா வெட்டி இருக்கான். இங்கேந்து நிறைய முடி இருக்கு, இங்க நிக்குது, இங்க தாடி எல்லாம் பார்த்தா டிசைன் அப்படியே வெட்டி வச்சிருக்கான். ஹார்ட் அட்டாக் வந்து ஜீவன் போய் இப்படி ஆயிட்டானே. And his hairstyle and his beard and every his visage and his form, everything was totally different. And I even had a momentary heart attack saying, why such a person has become so bad. பிசாசு பாருங்க, அடுத்த தலைமுறை எப்படி தாக்குகிறான். ஆவிக்குரியவர்கள், முன்னாடி இருந்தவர்கள், சபைக்கு ஆசீர்வாதம் இருந்தவர்களை பின்மாற்றத்துக்குள் கொண்டு போய் விழ வைக்கிறான். இதுதான் எங்களுடைய பாரம். அதனாலதான் எல்லா ஊழியக்காரர்களும் வாலிபர்கள் என்று சொல்லி பாரப்படுகிறார்கள். And this is how the devil he corrupts and pollutes all our young people who are in the forefront, people who are very spiritual. He tries always to attack them, and this is what everyone's burden, and that is what we have to pray for our young people. இந்த தேவனுடைய முயற்சி, இத்தனை ஊழியக்காரருடைய முயற்சி, ஜெபங்கள், பெற்றோருடைய பாரம், கண்ணீர், ஸ்தோத்திரம், இது எல்லாத்தையும் எட்டி உதைக்கிறதான இப்ப நம்ம வாசிச்சோமே, பெண் ஒட்டகம் தீவிரமாய் பாவத்தை நோக்கி, எல்லாத்தையும் அவமதிச்சு பாவத்தை நோக்கி, எனக்கு பெரிய பைக் வேணும், பெரிய மொபைல் போன் வேணும், எனக்கு தனி ரூம் வேணும், எனக்கு சொந்த காசு வேணும், என் சொந்த இஷ்டம் நடக்கும், பிடிவாதமா போனீங்கன்னா ஒரு கண்ணீரை எதிர்பார்க்க வேண்டும். And despising all the efforts of the Lord, so much efforts of all the saints of God and every effort of every people of God, when you despise all these efforts and you run as the swift dromedary, then there is a snare that is kept for you and you will be trapped in it. அன்பாய் சொல்லி கேட்காவிட்டால் அழுது எங்க கிட்ட வரணும். அன்னைக்கு நாங்க கடிந்து கொள்வோம், ஆனால் அரவணைப்போம். So you young people, if we speak lovingly to you, you are supposed to come back, but if you do not come back, then there will be a state where you have to be smitten and you have to come back. அந்த கண்ணீரும் நல்ல கண்ணீர் தான், ஆண்டவரிடத்துல சேர்த்து கொள்ளுகிற கண்ணீர். அப்படி உங்க கொண்டு வந்தா நாங்க வரவேற்கிறோம். And even if that crying also is good, that is good for you, and even we invite such things. மவுண்ட் சபையில ஒரு குரூப் வாலிபர்கள், நல்ல ஆவிக்குரியவர்கள், எல்லா கூட்டத்துக்கு வர்றாங்க, முன்னாடி உட்கார்றாங்க, ஜெபிக்கிறாங்க, அபிஷேகம் நிரம்புறாங்க, சாட்சி சொல்றாங்க. ஆனா ஒரு குரூப் பாதி இங்க பாதி வெளியில, ஒரு குரூப் ஃபுல்லா வெளியில இருக்கு. And even in Mount Phaeton, there are one group of people, they come to the meeting, they get filled in the Spirit, they are so spiritual, but however there's another group, they are half here and half outside, and there is also another group, they never turn here. ஆகையால் தயவு செய்து யூத் கேம்புக்கு வந்து நான் சொன்ன மாதிரி தனியா இருந்து தேவனோடு தொடர்பு கொண்டு நல்லா மாறுவதற்கு நல்ல சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். So as I said earlier, when you get to the youth camp, as I said earlier, you should be alone, get communication
communicated with God, be alone, and there's so much of opportunity so that you can be changed. Please make use of it. யார் வெளியில இருந்தாலும் கூட்டங்களுக்கு வராவிட்டாலும் நீங்க வந்து முன்னாடி வந்து உட்காருங்க, ஜெபியுங்க. அந்த சுத்தி அலைஞ்சிட்டு இருப்பாங்க ஒரு குரூப், அவங்களோட தயவு செய்து சேராங்க. Whether others come to the meeting or not, whether they are in the meeting, you do not worry about that. You come to the presence of God and you enjoy the presence of God. Do not mingle yourself along with them. காலையில 7 மணிக்கு பைபிள் ஸ்டடியில போய் உட்காருங்க. 7 a.m. in the morning, go and present yourself in the Bible study. எல்லா group activitiesல யார் போறாங்களோ நீங்க டைமுக்கு போய் உட்காருங்க. In all the group activities, whether others are going or not, you go there and be there. Volunteers வந்து ஏங்க தூங்குற எழும்பு போ 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 அப்படினு சொல்ல விடாதீங்க. அதுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துறணும். Do not allow all the volunteers forcing them to smite you and allowing you to go to the meeting. You yourself should go willingly. Youth meetingல ஒரு மீட்டிங் மிஸ் பண்ண கூடாது என்று சொல்லி சாப்பிடாத வாலிபர்கள் இருக்கிறாங்க. காலையில 3 மணிக்கு எழும்பி குளிக்கிற வாலிபர்கள் இருக்கிறாங்க. And there are so many youths so they might not miss any of the youth meetings in the youth camp, and because of that they do not even have their food, and also they go to bath even at 3 a.m. in the morning. ஆனா இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாமே சிரிப்பு, எல்லாமே கிண்டல், அந்த கேங்கோட சேர்ந்து சிரிக்கிறது, விளையாடுறது, தவறான நோக்கத்தோட அங்கேயும் பார்க்கிறது. But however, there's another group where for everything to them is mockery and everything is joyful, and they indulge in all illegal activities and so on. So please do not mingle yourself with them. அடுத்த தலைமுறை பாதுகாக்கப்படவே நம்முடைய சபை இந்த இன்னைக்கு வாசிச்சோமே அந்த அடுத்த தலைமுறை இன்னும் மோசமாயிட்டாங்களா, முன்னாடி அவருடைய பிதாக்களை விட மோசமா இருந்தார்கள். அப்படி நம்முடைய சபையில் நடக்க கூடாது. So as we read the next generation, they were yet so corrupted and they become more wicked, and so our youth, our young people should not become like that. கடைசியாக Finally, மறுபடியும் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். let's read the 5th verse again. அவ்விடத்திற்கு போகிம் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். அது அர்த்தம், இவர்கள் அழுதது சுய அனுதாபத்தினால் அல்ல, வேதனையினால் அல்ல, தாங்கள் செய்தது தவறு என்று உணர்ந்து அழுதார்கள், ஆகையால் பலியிட்டார்கள். And they sacrificed unto the Lord, and after the reason they cried, it is not their self-pity, it is not their pain, but because they were confessed and pricked in their heart, and out of their prickness and thing they sacrificed to the Lord. ஒரு திருடனை பிடிச்சு அடிச்சா நான் கண்டிப்பா நீ செய்ய மாட்டேன் என்று தான் சொல்லுவான். When we take a thief and he is caught and we smite him, he will say, because of his pain, he will say, I will not do any more. ஆனால் சொல்வது மனம் திரும்புதனால அல்ல, அடிக்கிறதை நிறுத்தணும், அதுக்காக சொல்லுவான். And he will not say because of any repentance, because of the pain that he is enduring, he have to undergo, he will say that. ஒருத்தர் சாட்சி சொன்னார். One person testified like this. எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் என்று சொன்னால் டீ கடை மாதிரி, எனக்கு ஜெயில்னு சொன்னா பீச் மாதிரி அப்படின்னு சொன்னார். And he said police station to me is a tea shop and prison is like a beach to me. அத்தனை முறை போயிட்டு வந்திருக்கிறார். Because he went there so many times. சமீபத்தில் வாசித்தேன், ஒருவர் 1000 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். Recently I happened to read a person, he went to the prison for almost 1000 times. ஒரு வாரம் ஜெயில்ல இருப்பார், 2 நாள் வெளியே போயிட்டு திருப்பி ஜெயிலுக்குள்ள வந்தார். அவ்வளவு சேட்டை. He will be 1 week in the prison, he will go out, and immediately after 2 days he will come back to the prison. அப்போ ஆண்டவர் நமக்கு இந்த அழுகையை, இந்த கண்ணீரை ஒரு ஜெயிலை போல நம்மை திருத்தும்படியாக தருகிறார். அதிலேயும் பிடிவாதமா இருக்கக்கூடும். So God allows this pain as a prison or the snare so that we might come back to him, but there is also an adamantcy or stubbornness even in that. ஆனால் அதில் ஒரு சின்ன குரூப் இருந்தார்கள், அவர்கள் உண்மையாய் அழுது தேவனுக்கு அவர்கள் ஆராதனை செய்தார்கள், பலியிட்டார்கள். However, even among that group, they really repented and confessed their faults and sins to God, and they cried, and because of that they sacrificed. இந்த அழுகையின் மூலமாக நம்ம எப்போது என் கண்ணீர் தீரும் என்று நம்ம அவசரப்படாமல், ஆண்டவரே நான் மாற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க பழக வேண்டும். So in this crying, in this pain, we should not pray to the Lord, oh Lord, when this tears will be over, we should not pray like that, but we should still say, oh Lord, I have to change more. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார்.
God is in our midst. அந்த கண்ணீரை அனுமதித்தாரே அந்த கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். God who allowed the tears in our life, he himself is within us. உன்னுடைய பிள்ளையை பற்றி உனக்கு ஒரு பாரம் இருக்கிறது. There is a burden about your children. உன் பிள்ளை காணாமல் போய் இருக்கிறது என்று உனக்கு ஒரு பாரம் இருக்கிறது. You have a burden that your child is lost. தேவனுடைய பிள்ளையே நீ செய்ய வேண்டிய ஒரு பொருத்தனை உண்டு தேவனுடைய சமூகத்தில். Oh child of God, there is a covenant that you have to make in the presence of God. அந்த தேவன் உன்னிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். நீ ஜெபித்தால் அதுதான் உன் சோதனைக்கு சாவியாய் மாறிவிடும். And God is expecting that from you. If you pray for that, that can become a key to you. கர்த்தர் உன்னை நேசித்து தான் இந்த சோதனை அனுமதித்திருக்கிறார். God has allowed this trial because he is loving you. நீ மாத்திரமல்ல அவரும் அழுது கொண்டிருக்கிறார். Not only you, he is also crying along with you. உன் கண்ணீரை துடைக்க அவர் பக்கத்தில் தான் நின்று கொண்டிருக்கிறார். To wipe away your tears, he is very much beside you. ஆனால் நம்முடைய பிடிவாதம் மாறாவிட்டால், But if our stubbornness does not change, நம்முடைய உலக சிநேகம் மாறாவிட்டால், if our worldly love does not நாம் change, செய்ய வேண்டிய அந்த பொருத்தனை நாம் செய்யாவிட்டால், if we do not make the covenant that we have to supposed to do, அந்த கோபம், அந்த எரிச்சல், அந்த இச்சை, அந்த பெருமை, அந்த பிடிவாதம் மாறாவிட்டால், if that stubbornness or lust or pride or that stubbornness does not change, இந்த கண்ணீரை துடைத்து என்ன பிரயோஜனம்? what is the use of wiping the tears? அடுத்த ஒரு கண்ணீர் வந்தால் தானே மாறுவோம். Only we will be changed, we have to make the next trial. அடுத்த ஒரு கண்ணீர் வர வேண்டுமே. So we have to have the next trial. ஆகையால் நாம் எல்லாரும் தாழ்த்துவோமாக. So let us all humble ourselves. என் கண்ணீர் எப்போது துடைக்கப்படும் என்று நாம் கேட்க வேண்டாம். அது கேட்க வேண்டிய கேள்வி அல்ல. அது கர்த்தர் அறிவார். அவர் தகப்பன் தான். We should not ask the question when my tears will be over. We should not ask it because God knows it, because he is our heavenly Father. ஆண்டவரே என்னை மாற்றும் ஆண்டவரே. Oh Lord, change me. என் சுபாவத்தை மாற்றும் ஆண்டவரே. Change my character, நீர் Lord. எனக்காக ஒரு ப்ரமோஷனை வைத்திருக்கிறீர். அதற்காக என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. Oh Lord, you have kept a promotion for me. Make me eligible for that. எங்கள் பிதாக்களை விட நாங்கள் மோசமானவர்களாய் மாறக்கூடாது ஆண்டவரே. Oh Lord, more than our forefathers, we should not become more wicked. எங்களுடைய பிதாக்கள் கட்டி எழுப்பினதை நாங்கள் இடித்து விடக் கூடாது ஆண்டவரே. Oh Lord, we should not destroy the walls that our forefathers have built. எல்லாரும் ஒரு 2 நிமிடம் முழங்கால நிற்போமாக. Let us all be on our knees for 2 minutes. எல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் முழங்கால் நில்லுங்க. Let every Sunday school children be on their knees. கெட்ட வார்த்தை பேசுறது, அடிக்கிறது, திருடுறது, கார்ட்டூன் படம் பார்க்கிறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, சினிமா பார்க்கிறது, எல்லாவற்றையும் சொல்லுவோமாக. Speaking bad words, fighting with each other, seeing cartoon, seeing movies and seeing all sorts of things. Let us all confess it. ரகசியமான எல்லா உறவுகளுக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போமாக. For all that secret relationship, let us ask forgiveness of the Lord. ஒரு நாள் கண்ணீர் வடிக்க வரும். நியாயம் பேசலாம், மறைக்கலாம். And one day we have to shed tears. If we justify ourselves, then we will be trapped. தவறு செய்து விட்டு மனம் திரும்பாமல் அகங்காரமா பேசுகிறவர்களுக்கு ஐயோ. And after committing a sin, if we rather than repenting, if we speak haughtily, then that is will become a danger to you. Woe unto them. Woe unto them. அதனால நாம் ஜாக்கிரதை வந்து தாழ்த்துவோமா, தேவனுடைய சமூகத்திலாவது தாழ்த்துவோமாக. So let us be careful, at least in the presence of God, let us humble ourselves. அந்த போக்கிமுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே, அங்கேயாவது அழுது பலி செலுத்துவோமாக. God has brought us to that Bokim, at least at that place, let us humble ourselves and let us confess. அது என்ன பலி? What is that sacrifice? இருதயம் உடையுமே, அதுதான் அந்த பலி. A heart will break, that is the sacrifice. ஒரு நாள் ஒரு ஆர்டிக்கிள் வாசித்தேன், ஒரு இதழை வாசித்தேன். I happened to read an article one day. Try tears. கண்ணீரை நீங்கள் கண்ணீர் விட்டு பாருங்கள். Try tears. அந்த அர்த்தம் என்ன? உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரவில்லையா? தேவ சமூகத்தில் நீ மனம் திரும்பி அழுது பார். சுய அனுதாபத்தினால மனம் திரும்பி அழுது பார். And if your problem is not solved, then try tears, not out of self pity but out of repentance. ஒரு 2 நிமிடம் நாம் ஆண்டவரை அழுது கூப்பிடுவோமா? For 2 minutes let us cry and call unto the Lord. சோதனையிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே என்கிற அந்த கண்ணீர் அல்ல. Not the tear that we have to ask deliverance from our trial. கெட்ட குமாரன் கெட்ட குமார்த்தியாக என்னை மாற்றும் ஆண்டவரே. Oh, change me, who I am a prodigal son, a prodigal daughter. உம்முடைய பரிசுத்தத்தின் பங்காளியாக நான் மாற வேண்டும் ஆண்டவரே. Oh Lord, I should be changed as a partaker of your holiness. நான் என்ன பொருத்தனை செய்ய வேண்டும்? எங்கே உம்மை விட்டு விலகி போனேன் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. What covenant that I have to make? Please tell me the place that I have gone away from you. நான் தீவிரமாய் ஓடுகிற பெண்ணொட்டகமாய் இருக்கிறேன்.
என்னை திரும்பி கொண்டு வரும் ஆண்டவரே. Oh Lord, I am like a swift dormitory that is running away from you. Please correct me and bring me back to you, oh நான் Lord. அடுத்த தலைமுறையாகிய வாலிபனாய் இருக்கிறேன். என்னை பரிசுத்தத்தின் வைராக்கியமுள்ள பிள்ளையாய் மாற்றும் ஆண்டவரே. Oh Lord, I am the next generation. I am a young person, and please make me zealous for holiness. 2 நிமிடம் அழுவோமா? For 2 minutes let us நம்முடைய cry. அன்புள்ள அப்பா நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். Our loving Father, He is in our midst. நமக்காக அவர் அழுதாரு. For us He cried. நமக்காக அழுவோமே. Let us all cry for ourselves. நம்முடைய ஆண்டவரை விட்டு விலகி போய்விட்டோம், அதற்காக அழுவோமே. We have gone away from our God.